ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஜீரக சம்பா அரிசியில் தான் பிரியாணி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலாவை வந்து நான் பேஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். என்னெல்லாம் போடுறேன்னா, கசகசா, பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நான் பேஸ்ட்டாக அரைச்சேன். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தால் மட்டும் போதும். வாங்க பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு குக்கரை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க. கோகோனட் ஆயில் நான் ஊற்றிக்கிறேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நெய். இந்த நெய் வந்து நான் வீட்டிலே ரெடி பண்ணேன். அதை வீடியோ நான் ஷூட் பண்ணியிருக்கேன், அப்லோட் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஆயில் நல்லா சூடானதும் அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் பெருஞ்சீரகம், அப்புறம் பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு 5லேருந்து ஒரு 6 மிளகா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் போட்டுக்கிறேன். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், அப்புறம் பிரியாணி மசாலா. நான் பிரியாணி மசாலா வந்து கடையில் வாங்கின மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் ரெடி பண்ண மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மிளகாய்த்தூளும் வந்து நம்ம மிளகா போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேண்டாம். இப்போ இந்த மசாலா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து அதில் சிக்கன் போடுறேன். நான் வந்து 300 கிராம் சிக்கன் தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா நான் அரிசி வந்து 300 கிராம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எவ்வளோ அரிசி எடுக்கீங்களோ அந்த குவான்டிட்டிக்கு வந்து நீங்கள் சிக்கனும் போட்டுக்கோங்க. மசாலா ஃபுல்லாக நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சோம்ல அந்த பேஸ்ட் போட போகிறோம். கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். அப்புறம் லெமன், ஒரு 1/2 லெமன் எடுத்து நான் புழிஞ்சு விட்டுக்கிறேன். நல்லா கொதிச்சப்பறம் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் வந்து 1க்கு 2 எடுத்திருக்கேன், அதனால் நான் 6 கப்பு வந்து ஊற்றிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா அது கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். இப்போ அரிசி வந்து போட்டுட்டேன். இப்போ அதை நல்லா கொதிக்கட்டும். இப்போ நான் வந்து குக்கர் வந்து மூட போகிறேன். ஆனால் நான் பெல்ட் வந்து யூஸ் பண்ணலை. பெல்ட் யூஸ் பண்ணாமல் தான் நான் மூடி வைக்க போகிறேன். இப்போ அரிசி வந்து வெந்துட்டுருக்கு. நம்ம அந்த டயத்தில் வந்து கொஞ்சம் மல்லி இலையும் கொஞ்சம் புதினா இலையும் தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த மல்லி இலையும் புதினா இலையும் வந்து அரைச்சிட்டேன் நான். இப்போ கொஞ்சமாக தண்ணி மட்டும் இருக்கும் பாருங்கள், இந்த தண்ணி தெரியுதுல்ல, இதை மாதிரி இருக்கும்போது இந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். பேஸ்ட்டை ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கீழேருந்து இப்படி கிளறுங்க, இல்லாட்டினா வந்து பிரியாணி வந்து குழஞ்சிரும். இப்படி கிளறுங்க, நான் கிளறுற மாதிரியே கிளறுங்க. இப்போ தண்ணி ஃபுல்லாக இதாகிருச்சு. இப்போ நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் மட்டும் கொஞ்சமாக அப்படி மேலே ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நம்ம இப்போ தம் போடலாம். அப்படியே எடுத்துகிட்டு இந்த இதில் தோசைக்கல் மேலே வைக்கிறேன். வச்சுட்டு பாருங்கள், இப்போது நான் பெல்ட்லாம் எதுவுமே போடலை. நான் பெல்ட் போடாமல் தான் நான் மூடி வைக்கேன். 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம்.
லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து இருக்கட்டும். நம்மளோட சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. சீரக சம்பாவில் செஞ்ச சிக்கன் பிரியாணி சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.